யோசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். புக் ஆஃப் யோசியா chapter 4 verse 6. யோசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாதனாலே சங்காரம், பீப்புள் டிஸ்ட்ராய் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். ஆனால் இது ரெண்டு காரியங்கள் சொல்கிறார். முதலாவது, நீ ரிஜெக்ட் த நாலேஜ், நீ அறிவை நீ என்ன செய்த, தள்ளிவிட்டாய், நீ அறிவை வெறுத்தாய். வெறுத்தாய். ரெண்டாவது என் வேதத்தை நீ. ஸோ ரெண்டு காரியத்தை அங்கே கோட் பண்ணுறதை பார்க்க. முதலாவது, ஏன் தன்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறாங்க என்றால், இது ரெண்டு காரியங்கள். தேவனுடைய அறிவை வெறுக்கிற காரியம் ஒன்று, ஒன்று அவரோட வார்த்தையை நம்ம மறந்து போகிற ஒரு காரியம். இந்த ரெண்டு காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால், அதை பொறுப்பெடுக்காதபடிக்கு அதை வெறுத்து அதை தள்ளுவார்கள் என்றால், அவங்க போகிற வாழ்க்கை அது அழிவுக்கு ஏதாக போகிற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். ஷார்ட்டாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தாவீது ராஜாவாகின பின்பு மீண்டுமாக உடன்படிக்கை பற்றியே தி சிட்டி ஆஃப் டேவிட் இல்லை எருசலேமுக்குள்ளே கொண்டு வரும்படியாக அவருடைய வாஞ்சை, அவர் விருப்பம் எல்லாமே அந்த தேவனுடைய உடன்படிக்கை பற்றி மீண்டுமாக எருசலேம் வர வேண்டும். அதற்காக அநேக பிரயாசம் எடுத்து அநேக ஜனங்களை கூட்டி ஆடல் பாடலோடு கம்பீரமாக அந்த உடன்படிக்கை பற்றி அமினாடாவோட வீட்டிலேருந்து 2 மகன்களை கொண்டு அதை கொண்டு வர்றார்கள். அதை எடுத்து வைத்து நல்ல ஒரு புதிய ஒரு காட் அது மேலே வைத்து அவங்க கொண்டு வரது நம்ம பார்க்க முடியும் வேதத்தில். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அதை பார்க்க முடியும். அந்த பயணத்தில் கொண்டு இருக்கும்பொழுது இது ஒரு இடத்துல வரும்பொழுது அந்த மாட்டு வண்டி ஒரு தருமாற்றம் அடையும் பொழுது அமினாடாபோடு ஒரு மகன் ஊசா என்ன செய்கிறான், அதை அந்த உடன்படிக்கை பெட்டி விழுந்து விடாதபடிக்கு அதை பிடிக்க போகிறான். அது பிடிக்க போகும் பொழுது தேவனுடைய கோபம் என்ன செய்கிறது, அவன் மேலே இது பண்ணி அவனை அங்கே அவன் மரித்து போகிறத பார்க்க முடிகிறது. இந்த ஒரு காரியம் அங்கே வேதத்தில் பார்ப்போம் என்ற நியூ கிங் ஜேம்ஸில் பார்க்க முடியாது. NIVயில் ஒரு காரியம் போட்டிருக்கிறது. தமிழ் பைபிள் இருக்க அந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கலாம். The Lord's anger burned against Uzzah because of his irreverent act. தேவனுக்கு ஒரு படிங்க இருக்கா 2 சாமுவேல் 6:7. அப்பொழுது கர்த்தருக்கு உசாவின் மேல் கோபம் உண்டானது. அவருடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையில் செத்தான். இங்கே தமிழ் பைபிள் அவனுடைய துணிஞ்சி செய்கிற காரியத்தினாலே அங்கே ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாதவர் போயிட்டுது. சில சொல்லுவாங்க ஒரு ஃபெமிலியரான ஒரு காரியங்கள். நம்ம எப்போதும் ஒரு நபர்கிட்ட பழக இல்லை ஒரு நபர்கிட்ட இருக்க அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த நம்ம இந்த கனத்தை கொடுக்காதபடிக்கு இவங்க தானே ஒரு அலட்சியமான ஒரு சூழ்நிலைக்குள்ள பேர். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இந்த உடன்படிக்கை பற்றி அமினாடாபோட வீட்டில் இருந்தது. அவனுடைய வீட்டில் தான் எத்தனை வருஷம் இருந்தது தெரியல. அவன் வீட்டில் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆனால் தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த பிள்ளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து அந்த உடன்படிக்கை காரியத்தை பற்றியில் அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியராக ஆகிவிட்டது.
ஆண்டவருடைய பெட்டி தானே என்று ஒரு அலட்சியம் தட்டுனதா தெரில. அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு எண்ணத்தோடு அவங்க வாழ ஆரம்பித்தார்கள். அங்கே இப்படி வரும்பொழுது ஒரு நேரத்தில் இந்த உடன்படிக்கையை கொண்டு வரும்பொழுது அது தடுமாறும் பொழுது அவங்க என்ன செய்யாங்க, அவன் துணிந்து, வேதம் சொல்லுகிறது துணிந்து, ஆங்கிலத்தில் இஸ் இரபண்ட், அவனுக்கு தெய்வ பயம் இல்லாதபடிக்கு, தேவனோடுக்கு கனம் செலுத்தாதபடிக்கு உடன்படிக்கை பெட்டி தான் என்று ஒரு அலட்சியமாக தொடப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் அங்கே அவன் என்ன செய்தார், அடித்தார் என்று. இதே தாவீது மீண்டுமாக இது நடந்த பின்பு இந்த பொட்டியை ஒரு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இடம் ஒரு வீட்டுக்கு அனுப்பிடுவார். ஆனால் இதே தாவீது தான் மீண்டுமாக இந்த பொட்டியை கொண்டு வரும்போது, உடன்படிக்கை கொட்டியை மீண்டுமாக ஒரு பொசிஷனில் கொண்டு வரும்பொழுது வேதம் சொல்கிறது 1 பார்ப்பீங்கள் என்றால், அவன் போய் என்ன செய்கிறான், வேதத்தை வாசித்து இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படியாக அதை நடத்தப்பட வேண்டும், அதை எப்படி கனத்தோடு கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அவன் அறிந்து கொண்டான், ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்ய வேண்டும், தூக்கி கொண்டு சுமந்து அவங்க வர வேண்டும் என்று. ஆகையால் என்ன முதல் பார்க்குறோம், ஒரு அழிவு, டிஸ்ட்ராய் நடந்தது, ஜனங்கள் அழிந்து போகிறதை பார்க்குறோம். ரெண்டாவது வரும்பொழுது ஜனங்கள் சந்தோஷத்தோடு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர முடிந்தது. என்ன மாற்றம் என்றால், முதலாவது தாவீது செய்த காரியங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்தோ தெய்வ வழிகள் எப்படி செயல்பட வேண்டுமோ என்று அதை நோக்கி பார்க்கவில்லை. ஆனால் மீண்டுமாக அந்த வேதத்தை பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் தான் தூக்க வேண்டும் என்று அவன் அறிந்து கொண்ட பின்பு அந்த உடன்படிக்கையை என்ன செய்தான், ஆசாரியர்கள் சுமக்கும்படியாக செய்தான். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்கள், அறிவு இந்த முழு தேசத்துக்கும் பாதிப்பில்லாதபடிக்கு அவங்க நன்மையாக சந்தோஷமாக இருப்பதற்கு அங்கே வழி செய்தது. அதே போல் தேவனுடைய அறிவு, தேவனுடைய வார்த்தை நம்ம அலட்சியப்படுத்தும் என்றால், அதை நம்ம கேட்காதபடிக்கு அது வேண்டாம் என்று இருப்போம் என்றால் நம்ம போகிற வழிகள் அழிவுக்கு ஏதாக போகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை தப்பிக்கும்படியாக தன்னுடைய வழிகளை நாம் பார்த்து சிந்தித்து செயல்படும்படியாக அவர் விரும்புகிறார். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியத்தை பார்ப்போம் என்றால், இந்த உசா அவன் என்ன செய்கிறான் என்றால், அது அவனுக்கு தேவனுடைய உடன்படிக்கை பெற்றி ஒரு ஃபெமிலியாக மாறிவிட்டது. ஒரு அலட்சியமாக தேவனுடைய சாதாரண ஒரு பெட்டிதான் என்று ஒரு எண்ணத்தில் வாழும் பொழுது அங்கே ஒரு கண்டிப்பு காரியங்கள் நடக்கிறது. நம்ம ஒரு வாழ்க்கையில் தேவனிடத்தில் வரும்பொழுது நம்ம இப்படிப்பட்ட ஒரு அலட்சியமாக போயிடக்கூடாது. ஆண்டவர் தானே, இது வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இப்படியும் வாழலாம் என்ற ஒரு எண்ணம் நம்மளை தட்டி பிடிக்காதபடிக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோமா, தேவனுக்கு ஏற்ற உண்மையான அந்த கனம் இருக்கிறதா, அவரை தேவன் என்று சரியாக அறிந்து அவருக்கு ஏற்ற அந்த கனம் இருக்கிறதா என்று நம்ம இருதயத்தை நம்ம எப்பொழுதுமே சோதித்து பார்க்க வேண்டும். எந்த இடத்துல வந்தாலும் நம்ம ஜெபிக்கிறோமா, பாடல் பாடுகிறோமா, எது இருந்தாலும் இதுக்கு முன்னுக்காக நான் பாடியிருக்கேன், இதுக்கு முன்பாக இசை வாசித்திருக்கேன், இது முன்னுக்காக பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அப்படி ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு நான் அங்கே நிற்குவதற்கு சரியாக இருக்கிறேன்னா, தகுதியாக இருக்கிறேன்னா, அவர் ஏதாவது இடத்துல நான் கனம் செலுத்தாதபடி போயிருக்கிறேன் என்று நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும், நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த நாளிலே அவருக்கு இடம் அந்த கனத்தை கொடுத்து என்ன செய்ய வேண்டும், அவருடைய மீண்டுமாக அவருடைய காரியத்தை செய்கிறதோ, அவருடைய பிரச்சனத்தில் இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையில், நடமுடைய வாழ்க்கையில் அது ப்ராக்டிஸாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு ஞானத்தை கொண்டு வருகிறது. அதான் நீதிமொழி சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வருகிறது. என் ஜனங்கள் அறிவில்லாதபடி சங்காரமாகிறார்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்றால் அந்த பயமே நம்மளுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொண்டு வருகிறது. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். தேவனுக்கு ஏற்ற அந்த கனத்தை நம்ம சரியாக கொடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து அவர் வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நம்ம நாளில் கூட நம்ம கொம்யூனியனுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம்.